நம்முடைய திருச்சபைக்காக, திருச்சபை குடும்பத்துக்காக, நம்முடைய கிராமத்துக்காக, நம்முடைய கிராமத்தோடு குடும்பத்துக்காக சிஷமாக சுகவீனத்தோடு பலவீனத்தோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபத்துல நினைத்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? அவளை தேட வேண்டும். ஏன் தேட வேண்டும்? ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு நாளும் சாப்பிடும், ஒவ்வொரு நாளும் யாரெல்லாம் வாழ ஒண்ணு சாப்பிடுங்க, டெய்லி சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும். சாப்பிடாத ஒன்னா இருக்கலாம், கூட்டி போனா ஒரு வாரம் இருக்கலாம், 10 நாள் இருக்கலாம், அதுக்கு மேல சோர்வாயிடும். அப்ப டெய்லி என்ன செய்யணும்? நம்ம ஒரு அருமையான வார்த்தை சொல்லி பார்த்தீங்களா? அன்றென்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல வந்தாங்க. ஆண்டவர் கட்டளை விடுத்தார். என்னன்னா, டெய்லி அதிகாலையில் என்ன செய்யணும்? அப்படி சமூகத்தை காத்திருக்கணும். அப்பதான் மண்ணா நிச்சயம் நேரம் ஆக ஆக அந்த மண்ணை அப்படியே செய்யும். அப்ப ஒவ்வொரு நாளும் நான் செய்ய எப்படி சாப்பிடுறேனோ அதே போல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடு. அருமை 105 சங்கீதம் 4வது வாசிக்கிறேன். 4வது வாசிக்கிறேன். கர்த்தரையும் அவர் வல்லமையும் அவர் சமூகத்தில் நித்தமும் தேட வேண்டும். வாரம் மட்டும்தான் நம்ம நேரத்தோட தான் ஆளுக்கு வரவேன்னு சொல்ல. ஒரு நேரம் நேரத்தை விட்டு சாப்பிட்டா பிரச்சனை, மற்ற நாள் வளமைங்க போயிடுது. மற்ற நாள் பிரச்சனை. டெய்லி சாப்பிடுறோம், டெய்லி அந்த ஆதாரத்தை ஆண்டு உங்களுக்கு எனக்கு கொடுக்கல. அப்ப அவருக்கு டெய்லி என்ன செய்யணும்? நன்றி சொல்ல வேண்டும். ஏன் அப்படி நன்றி சொல்ல வேண்டும்? ஏன் ஆண்டவரை தேட வேண்டும்? இந்த பொல்லாத உலகம் சத்துருவானவர் எவனை விழுந்துதான் சொல்வதை தேடிக்கொண்டிருக்கிறான். ஒரு நாளும் ஆலயத்தை விடக்கூடாது. ஒரு நாள் அவனை தேட, ஒரு நாள் சாப்பிடத்தை எவ்வளவு கஷ்டமானது தோன்றுகிறது. இதே போலதான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேட விடக்கூடாது. ஒரு நாள் விட்டா போது நீங்க பாருங்க, சோர்வடைஞ்சிருவீங்க. மறுநாள் அதே மாதிரிதான், மறுநாள் அதே மாதிரிதான், மறுநாள் அதே மாதிரிதான். ஒரு வேண்டாம் விருப்பம் ஆலயத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தேடணும். நம் ஆண்டவர் ஒவ்வொரு தேடுவதனால நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம்முடைய பிள்ளைகளை எதிர்காலம் அவரை தேடுகிற பிள்ளைகள். அல்லேலூயா. எவ்வளவு பெற்று ஆண்டவரை தேடுவோம், அவ்வளவு பிள்ளைகளை ஆசீர்வாதம் பெருகிட்டே. அவரை தேடுவது சாதாரண விஷயம் இல்ல. அவர் தேடுவது லேசம் இல்ல. அவர் தேடுவது ஏனதான் அல்ல. சமூகத்தை காத்திருக்கும் போது அதுக்குள்ளே பலம் தேவன் செய்வாராம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் செய்வாராம். பேப்பரை வாசித்தேன். ஒரு டிரான்ஸ்போர்ட் அதிகாரி, கவர்மெண்ட் அதிகாரி, அவர் என்ன செய்தார் தெரியுமா? தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்லி பேப்பர்ல உள்ள பெரிய அதிகாரி, நல்ல சம்பளம், வாழ்க்கை நிம்மதி அல்ல, வாழ்க்கை சமாதானம் அல்ல, வேலை காரணமால குடும்பத்தோட கூட ஐக்கியமா இருக்க நேரம் இல்லாதனால என் வாழ்க்கை வெறுத்து தன் வாழ்க்கையை மாய்த்து கொண்டார். எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பார்த்தீங்களா? நீங்க நாம வேலை செய்கிறோம், பிரயாசப்படுறோம், எதுக்கு? அந்த சுகத்தை பலத்தை ஆழத்தை கொடுத்த ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல வேண்டும். பெண்கள் வரை காலை எந்திரிச்சு ஏதோ படிப்பதோ வேலை மற்ற யாரும் இருந்தாலும் பெண்கள் வீட்டில் தலைவி ஒரு நேரம் சும்மா இருக்க முடியாது. ஒரு நேரம் சும்மா காலை எந்திரிச்சு இரவு படிக்கிறவர்கள் செய்யும் வேலை தான்.
கொஞ்ச நேரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம்? தொடர்ந்து வேலை செய்து என்ன இருக்கும் தெரியுமா? சரீரம் சோர்ந்து போயிடும். கவலை ஆட்கள் இவ்வளவு பாடம் இருக்குது, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு வேலைக்குன்னு சொல்லி சரீரம் சோர்ந்து போயிடும். அந்த கொஞ்சம் இடைவெளி காலை எழுந்திரிச்சு வேலை செய்ய முடியாது, பலத்தை கொடுத்த ஆண்டவருக்கு, வேலை செய்ய சுகத்தை கொடுத்த ஆண்டவருக்கு அவருடைய சமூகத்தில் வந்து நம்முடைய கவலையெல்லாம் மறந்து, நம்முடைய பாடுகளை மறந்து கொஞ்ச நேரம் அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது சொல்லுது, அவருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகை போல செட்டுகள் அடித்து உயர பரப்பாடலாம். அவர் ஓடினாலும் இழப்படையார்கள், நடந்தாலும் அநேகருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான், இன்னும் கொஞ்சம் வேலை செய்வேன்னு சொல்லி அநேகோட வாழ்க்கையில் அப்படி செய்வாங்க. இன்னும் நேரம் எனக்கு நேரமே எதுக்கு நேரம் இல்லை, வேலை செய்யறதுக்கு நேரம் இருக்குது. ஆண்டவர் தேடுறதுக்கு யார் ஆழத்துக்கு வருவாங்களா? இடத்துல ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்கும் இதை செய்தான்னு சொல்லி நன்றியோட மாத்திரம் சொல்ல முடியும். அநேக சபை, நிறைய துச்சம் பழமையா மனசு ஆண்டவர் தேட மனசு அவருக்கு நன்மை செய்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மக்கள் சொல்ல அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தை காத்துருங்க. நம்முடைய கவலை மறந்து, துன்பத்தை மறந்து, நம்முடைய வேலை பலர்கள் மறந்து அவருடைய சமூகத்தை காத்திருக்கும் போது உங்களுக்கு எனக்கு புதிய பலத்தை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறாரா? அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் சமூகத்தை காத்துருங்க, தேடுங்க. தேவன் நம்மோடு பிரகாசிக்க வல்லவராக இருக்கிறார். சற்று நேரம் தியானத்தோட வேத பகுதி தானியேல் புத்தகம் பக்கம் 1040 பக்கத்தை எடுத்து 1040 1040 பக்கத்துல 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல கடைசி வார்த்தை சொல்லுது. 6:28 அடுத்த பேஜ். கரியும் ராஜபாரம் காலத்தில் தானியேல் காரியம் ஜெயமாய். அல்லேலூயா. 2 ராஜா கையில இந்த தானியேல் என்ன செய்தாரா? உயர்ந்த பதவிகளை வகித்தார். பெரிய கவர்னர் பதவி அவருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் தேவன் அந்த தானியேல் காரியம் ஜெயமாய் முடிந்ததாம். ஜெயமா நீங்க அநேகருடைய வாழ்க்கையில ஐயா எவ்வளவு செஞ்சாலும் ஒரு காரியம் வாய்க்க மாட்டேங்கையா, நான் செய்த காரியம் எல்லாம் தோல்வியில முடிகிறது, நான் நினைச்ச காரியம் வாய்க்காம இருக்குது என்று சொல்லி அநேகர் புறம்புகளை என்ன செய்கிறோம் காண்கிறோம். அநேகர் சோர்ந்து விட எவ்வளவு செஞ்சாலும் ஒரு காரியம் வைக்க முடியுன்னு சொல்லி. ஆனா வேதாகமத்துல தானியேல் காரியம் ஜெயமாய் முடிஞ்சதான். ஜெயமாய் நீ பாருங்க, சில பேர் வாழ்க்கையில எப்படி அந்த சரவணா ஸ்டோர் அவங்க உழைப்பு உயிர், கடின உழைப்பு உயிர்னு சொல்லி போட்டு, அப்போ உழைச்சாதான் இல்ல சாரி நேர்மை, உண்மை, உழைப்பு, உயர். உண்மையா இருக்கணும், அதெல்லாம் உழைக்கணும். உயர் கண்ணாக்கல அநேக வாழ்க்கையில் சிலர் சொல்லுவாங்க, நான் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சேன், கொஞ்சமா சேர்த்து வச்சு நீங்க எவ்வளவு வீட்டை கட்டியிருக்கேன், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், நீங்க நான் நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். அப்போ சிலருடைய வெற்றிக்கு பின்னால சில காரியம் இருக்கும். பின்னால சில காரியம், ஒரு மரத்தை நடுகிறோம் என்றால் மரம் தானா வளர்வதில்லை, அது ஒவ்வொரு செய்யணும், அதுக்கு தண்ணியை பாய்க்கணும், அது உரத்தை போடணும். அந்த மரத்துக்கு சில காரியம் செய்தால்தான் அந்த மரம் வளர்ந்து கனி கொடுக்கலாயிடும். அப்ப சிலருடைய வெற்றிக்கு காரணம் பின்னாடி சில காரியம் சொல்லுவாங்களா,
சொல்லுவோம், என் வெற்றிக்கு என் மனைவி தான் காரணம். அப்ப அநேக வாழ்க்கையில முன்னேறதுக்கு சில காரணங்கள் உண்டு, பின்னாடி இருக்கும், தெரியாது. அதே போலதான் இந்த தானியேலுடைய காரியம் ஜெயமா முடிஞ்சதுக்கு ஒரு 2 காரியங்களை பார்க்க போறோம். வாசிங்க தானியேல் புத்தகத்துல 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்களேன். தானியேல் என்றால் அந்த பத்திரத்துக்கு அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக மரக்கணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்ததுபடியே தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். முதலாவது அவர் வெற்றிக்கு காரணம் என்ன? ஒவ்வொரு நாளும் 3 வேளை தேவனுடைய சமூகத்தை காத்திருந்து படிக்கிறான். ஜெபமே ஜெயம். ஆனா ஜெபமே இன்னைக்கு பேர் பகல சில வார்த்தை இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை செய்து அது ஜெபிக்கிறவன் தோற்று போகிறவன் ஜெபிப்பது எவ்வளவு பெரிய காரியம் பார்த்தீங்களா? ஐயா, ஜெபிக்கிறவன் ஒரு நாள் தேவன் கைவிட மாட்டார். ஜெபிக்கிறவன் ஒரு நாள் சிறுமைப்பட்டு போவதில்லை. சிங்க குட்டிகள் காய்ச்சல் பட்டினியாக்கலாம் கர்த்தர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாதியா, ஒரு நன்மை குறை. அப்ப ஜெபிக்கிறவன் ஒரு நாள் தோற்று போவதில்லை. தெரியும் என்னடையாச்சு கோயிலுக்கு போய் என்னத்தை ஐயா, நான் ஆலயத்துக்கு போறதால எனக்கு என்ன லாபம்? வாசத்துக்கு மாரியாதைக்கு 3ஆம் அதிகாரம் சொல்லுது, நான் ஆலயத்துக்கு போற என்ன கண்டிருக்கேன் ஐயா? மத்தவன் நல்லா இருக்கிறானே, ஏன் என் வாழ்க்கை எப்படி இருக்குது? நான் 3 நாள் பார்ப்பேன், ஒரு நாள் 5 நாள் ஜெபிக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில மாற்றம் இல்லையே. ஆனா ஜெபிக்கிற வாழ்க்கையில தேவன் ஒரு நாள் வச்சிருக்கிறார். அன்றைக்கு வட்டியோட சேர்த்து செய்யுமா பலனை வட்டியோட சேர்த்து. சில பேர் ஜெபம் ஆரம்பிப்பாங்க, தன்னுடைய காரியம் நிறைவேறணும் அப்படியே சோர்ந்து போயிடும். அப்படியே நம்ம ஜெபித்து ஒரு புண்ணியமோ ஜெபித்து என்ன நடக்குது? ஒண்ணுமே இல்லையே. ஆளுக்கு என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்லையே, நடக்கலையே. சொல்ற ஏசாதிகம் 54ஆம் அதிகாரத்துல நான் அவர்களை என் ஜெப வீட்டிலே அழைத்து வந்து அவரை மகிழ ஆளுக்கு கேள்விக்கு சாதா விஷயம் இல்லை. அடுப்பது எப்படி நடக்குன்னே தெரியாது, அதிசயம் எப்படி நடக்குன்னே தெரியாது. செவிக்கள் மாத்ததான் தெரியும். செவிக்கும் அதான் சொல்றாரு, செவித்து ஒண்ணு நடக்கலையா? அற்புதம் காணுவரையில் வெற்றி அடைவதை சொல்றது ஜெபத்தை வெற்றி விடாது. முடிஞ்சளவு ஜெபிச்சிட்டேயா, முடிஞ்ச ஆழ்த்து தேவையில்ல. உன் காரியம் முடிய வரை என்ன செய்யணும்? ஆண்டவரை அப்ப தானியேலுடைய வாழ்க்கையை ஜெயமாய் முடிந்த காரணம் அதாவது ஒவ்வொரு நாளும் செவிக்க மறக்கல. நீங்க பாருங்களேன், ஆலயத்துக்கு வருவங்க அந்த ரெகுலர் வருவங்க வாழ்க்கையில பாருங்க, ஆலயத்துக்கு வரனா அந்த வாழ்க்கை அந்த அந்த பாருங்க நிம்மதியே இருக்காது. பாருங்க ஆலயத்துக்கு போனா பாருங்க, ஐயோ எவ்வளவு இதோ பெரிய பரிவர்த்தனை மாதிரி. ஆலயத்தை நேசிகளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு சொல்லி கர்த்தர் வார்த்தை. ஆனா பாருங்க, ஆலயத்துக்கு வர விருப்பப்படாதவங்க அங்கோல இஷ்டம் போல நினைச்சுவாங்க. ஆலயத்தை நடத்துறது யாரும் பேசுறாங்க போனோம். ஆனா ஆலயத்தை நேசிக்கிற ஒரு நாள் ஆலயத்துக்கு வர நினைச்ச முடியாது, இருக்கவே முடியாது.
1 மணி அடிச்சோன்னு எப்போ ஆளுக்கு போக வேண்டும் சொல்லி காத்திருப்பான். ஆள் இருக்கலாம் போது ஏன் ஆளுங்க பாத்தீங்க அந்த மளிகை செல்லாத பாருங்க, அந்த டைம் 7 மணி தாண்டிட்டுனா ரேடியோ போனா போன் பண்ணி கேட்பாங்க, எங்க பெரிய பஸ் ஆள் வரலையே. வீட்டுல இருக்கவே முடியாது. வீட்டுல இருக்க ஆலயத்தை தேடுற பிள்ளைகளை அவங்க சும்மா இருக்கவே ஏன் ஆலயத்துக்குள்ள ஏன் ரேடியோ போடல. ஆலயத்தை நேசிக்கப்படுவது மிகுந்த சமாதானம். அப்ப தானியேலுடைய காரியம் ஜெயமா விழுந்ததுக்கான ஒவ்வொரு நாளும் தேவன் சமூகத்துல 3 வேளை முதல் படிக்கிறதுதான் செபித்தார். எவ்வளவு நேரம் பார்த்தீங்களா? நமக்கு நேரமே இல்லையா? நேரம் மற்ற எல்லாத்துக்கும் நேரத்தை ஒதுக்குவோம். ஆலயத்துக்கு போக மாத்திரம் செய்யும் நேரமே வேலை. ஆலயத்தில் இருக்கிற பிள்ளைகளை அவர் சும்மா விடுவதும் இல்லை, நீங்க சும்மா போதும். அவர் தம்முடைய ஞாபக புத்தகத்தை எழுதி வச்சிருக்கிறார். தம்மை தேடுகிற பிள்ளைகளை, தம்முடைய சமூகத்தை காத்த பிள்ளைகளுடைய ஞாபக புத்தகத்தை ஒவ்வொரு நாளும் வைத்திருக்கிறார். வச்சிருக்காரு. இன்னொரு வருஷம் வாசிங்களேன். அந்த யோசதிக புத்தகத்துல அதாவது அந்த மல்கியா 3ஆம் அதிகாரம் எடுத்துருக்கு. அதாவது மல்கியா புத்தகம் 3:16 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை அனுதினம் தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புத்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஐயா, சாதாரண விஷயம் ஆலயத்துக்கு வருவது உங்களுக்கு கனத்தாண்ட வச்சிருக்கிறார். அவரு உங்களுக்காக தேவனுடைய ஆசீர்வாதம் காத்து கொண்டு இருக்குது. சும்மா ஆலயத்துக்கு வருவது ஞாபக புத்தகம் ஒரு நாள் மறக்க மாட்டாரே. அவர் ஆலயத்துக்கு வரும்போது ஒரு நாளைக்கு மறக்கப்படுவதில்லை. ஆலயத்துக்கு வராதவர்களுக்கு என்ன ஏற்பாடு வாசிங்க. ஓசதிக புத்தகத்துல ஓசதிக புத்தகத்துல 2:13 வாசிங்க. 3:13 சாரி 2:13 வாசிங்களேன். அவர் பாகால்களுக்கு தூபம் காட்டி தன் நெற்றி பட்டங்களினாலும் ஆபரணங்களினாலும் தன்னை சிங்காரித்துக் கொண்டு தன் நேசரை பின்தொடர்ந்து என்னை மறந்து போன நாட்கள் நிமித்தம் அவளை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஐயா, ஆண்டவர் தேடும்போது அவர் ஞாபக புத்தகத்தை எழுதி வச்சிருக்கிறார். ஆலயத்தை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு அதுக்குரிய கனம் நிச்சயம். சொல்றாரு, நான் எல்ஐசி கட்டிச்சிருந்தேன், ரொம்ப நாள கட்டிச்சிருந்தேன், கொஞ்ச நாளா கெட்ட மறந்துட்டேன். ஆனா அந்த டைம் முடியும் போது இப்படி மறந்தே பண்ணாரு. ஏதோ கெட்ட ரொம்ப வருஷமா ஆயிடுச்சு. எல்லாம் சேர்ந்து போன் பண்ணி, ஐயா உங்களுடைய பிரியர் முடிஞ்சு போச்சு, உங்களுடைய தொகை இவ்வளவு பேங்க்ல இருக்கு, நீங்க வந்து என்ன செய்ய வாங்கிட்டு. அவர் மறந்துட்டாரு. அவர் கெட்டினது மறந்துட்டாரு, எல்ஐசி போட்டது மறந்துட்டாரு. சபை கொஞ்ச நாள் அனுசல கெட்டல. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து போன் வருது எல்ஐசில இருந்தான். ஐயா இவ்வளவு தொகை உங்களுக்கு பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு. எப்படி இருந்திருக்க மாட்டேங்க. எத்தனை நாளோ எல்லாம் கஷ்டப்பட்டு இருந்திருப்பாரு. எவ்வளவு பணம் எல்லாம் திரட்டு பண்ணிருப்பாரு. திடீர்னு இவ்வளவு போன் வந்து இவ்வளவு பெரிய தொகைக்கு சொல்லும் போது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, அவருடைய சமூகத்தில் கற்ற பிள்ளைகளுக்கு ஞாபகம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசி நாள கூட்டும் போது அதுக்குரிய பல நிச்சயம்.
ஓசியா சொல்லுது, என்னை மறந்து போன நாட்களுக்கு நிகராக நான் அவர்களை விசாரிக்கிறேன். அல்லேலூயா. ஆலயத்தை தேட பிள்ளைகளுக்கும் தேடாதவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. அவருக்கு ஊழியர் செய்வதற்கும் ஊழியர் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு. அவர் சமூகத்தை காத்த பிள்ளைகளுக்கும் காத்தவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு நாள் இந்த தானியேல் ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்வாரா? 3 வேளை தேவனுடைய சமூகத்துல இரண்டாவது நாள் என்ன செஞ்சாரு பாருங்க. அதே அதிகாரத்துல தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்களே. இல்ல தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளில் வாயை கட்டி போட்டார். அதை என்றால் குற்றமற்றவனாக காணப்பட்டேன், முன்பாகவும் நீதிகேடு செய்வதில்லை என்று. அப்பொழுது ராஜா நான் தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தாலும் குற்றமற்றவனாக காணப்பட்டான். நல்லதுக்கு காரணமே நல்லதுக்கு காரணமே இல்லையா? நல்லது செஞ்சா தீமைதான் வருது, நல்லது செஞ்சா தீமைதான் வருது. அதான் சொல்லி கிடைக்கிறாங்க, மதுரை சாப்பிட ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வேணும். அந்த என்ட்ரன்ஸ்ல பெரிய போர்டு போட்டிருக்காங்க, பெரிய போர்டு போட்டு அந்த ஹோட்டல் பெரிய ஹோட்டலு. அந்த ஹோட்டலுக்குள்ள போகும்போதும் அந்த ஹோட்டல் பிரதேசம் தான் பெரிய போர்டு போட்டிருக்காங்க. நீ யாருக்கு நன்மை செய்கிறாயோ அவன் தான் உனக்கு விரோதமா செய்வான். ஐயா, யாருக்கு நன்மை செய்யணுமோ அவன் மறுநாள் நமக்கு விரோதமா செய்வான். வருவான், நான் நன்மை செய்கிறத செய்யாத, உன் பலத்தோ நன்மை செய்வதியா, உன் ரத்தத்தை ஊழியருக்கு நன்மை செய்வது, அதை நன்மை செஞ்சுட்டே இரு. யாரோ உனக்கு விரோதமா இருந்தாலும் சரி, உனக்கு விரோதமா தீமை செஞ்சாலும் சரி, என்ன செய்ய நன்மை சொல்லு. அந்தவருக்கு முன்பாக நன்மை செய்தேன், குற்றமற்றவனாய். அவன் என் வாழ்க்கையில் அவர் குற்றத்தை காணாத ஆண்டவர். நான் அவருக்கு முன்பாக உண்மையோடும் உத்தமத்தோடு சாட்சி சொல்றார். இன்னொரு சாட்சி சொல்றார், வாசிங்க. அந்த ஏசாதிக்கும் புத்தகம் 38ஆம் அதிகாரத்துல, ஏசாதிக்கும் புத்தகம் 38ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு சொல்றார் பாருங்க. எந்த சூழ்நிலை சொல்றார் பாருங்க. ஏசாயா 38ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. அந்நாளில் எசேக்கியா வியாதிப்பட்டு சாவு தருவார் இருக்கிறார். எசேக்கியா எப்படி இருக்காரு? மரண வியாதி இருக்கார். வாசிங்க. அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, மரண செய்தி வந்துடுச்சு. எப்பா, நீ சாக போற, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்கு எப்படி இருக்கும் பாருங்க. மனுஷன உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை தான் ஐயா. அதான் சொல்றேன், ஒருவர் பக்கத்தை அடிச்சாங்க, சண்டை போடாதீங்க, பகை வைக்காதீங்க, குரோதம் வைக்காதீங்க. ஒரே ஒரு வாழ்க்கை கொஞ்ச நாள் தான் வாழ போறோம் நாம. அது ஏன் எத்தனை போறாங்க, எத்தனை பெருமை எதுக்கு, எத்தனை சண்டை எதுக்கு, ஒருவருக்கு ஒருவர் தீமை செய்வது எதுக்கு? இது மரணப்படுக்கை இருக்கும்போது செய்தி வருது,
எப்பா நீ என்ன செய்வாய்? மற்ற வீட்டு காரியத்தை எத்தனை ஆபத்து தெரியுமா அந்த உலகத்துல. காலை கண் ஜனங்களை இரவ காண முடியாது. என்னைக்கு அவன் மறைத்து போடுவான் அன்னைக்கு அவனுடைய யோசனைகள் அவனுடைய திட்டங்கள் எல்லாமே விஷயம் எல்லாம் இப்படிப்பட்ட உலகத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? தேவனுக்கு பயந்து நடக்கணும், ஒருவருக்கு ஒரு அன்பா இருக்கணும், ஒருவருக்கு ஒரு நேசிக்கிறவர்களா இருக்க வேண்டும், ஒருவருக்கு ஒரு ஐக்கியமா இருக்க வேண்டும். அங்க பகை இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, சண்டை இருக்கக்கூடாது. இந்த எசேக்கியா ராஜா என்ன செய்தாராம்? ஏசாயா வார்த்தை கேட்ட பின்பு என்ன செஞ்சாராம்? சிவப்புறமா திரும்பி மனம் கசந்து அழுதார். மனம் கசந்து நான் சொல்லி சொல்லிக்கிறேங்க. நீங்க ரிலேட்டிவ் ஒரு ஆளு 95 வயசு கொஞ்சம் சோழன் ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டுறாங்க. கூட்டு போய் டாக்டர் சொன்னாங்க இந்த அம்மா கிடைக்க மாட்டாங்க. வீட்டு கூட்டு எத்தனை வயசு? 95 வயசு. அந்த அம்மாவுக்கு காதல கேட்டுச்சு. காதல இவ்வளவு சாக போனமே சொல்லி புலம்ப ஆரம்பிச்சாங்க. புலம்ப ஆரம்பிச்சாங்க. இப்ப எத்தனை வயசு? 95. வாழ்ந்து எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஆனாலும் மறிக்கிறதுக்கு என்ன செய்யல? விருப்பம் அவங்களுக்கு. இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை தான், ஒரே ஒரு வாழ்க்கை. குடும்பத்தில் சமாதானமா இருக்கு, ஒருவருக்கு ஒரு சமாதானம் இருங்க, அக்கமத்த சமாதானமா இருங்க, ஒருவருக்கு ஒரு அன்பா இருங்க. மனுஷ நாட்கள் எப்ப முடியும் தெரியாது. எசேக்கியா முகம் குப்ப சோர்வனமா திரும்பி மனம் கசந்தது என்ன சொன்னார்? வாசிங்க. கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன வேற ஒண்ணு தேவையில்லை. நான் உண்மை உத்தமனா இருந்தேன் ஆண்டவரே, என்னை நினைச்சு கொள்ளுங்கப்பா. பாருங்க, டெய்லி ஆனந்த பிள்ளைகளுக்கு அவர் சும்மா விடுவாரா? ஐயா, தேவ சமூகத்தை காத்த பிள்ளைக்கு அவர் சும்மா மறந்துடுவாரா? ஞாபக புத்தகத்தை எழுதி வைக்கிற ஆண்டவர். இந்த எசேக்கியா மரணப்படுக்கையில் இருக்கும் போது பாருங்க சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய பார்வைக்கு உண்மையும் உத்தமனா இருக்க. நல்லவனுக்கு காலம் ஒரு நாள் செய்யாது மறைந்து போகாதியா. நல்லவனுக்கு ஒரு காலம் வரும் நிச்சயம். நல்லதுக்கு காலமே இல்லை, நல்லதுக்கு காலம் நின்று நல்லதுக்கு காலம் உண்டுயா. நன்மை சேவலுக்கு என்றும் தீமை ஒரு நாள் வராது. எசேக்கியா என் சமூகத்தில் அழுதாராம். அந்த உடைய பார்வைக்கு நான் உண்மையும் உத்தமனா இருந்தேன். வாசிங்க. அவர் ஞாபகம் எழுதி வச்சிருக்கிற முதலாவது இவர் சொல்றாரு, ஆண்டவரே ஞாபகம் எழுதி வச்சிருக்கிறே நினைத்து பாரு. வாசிங்க. என் விண்ணப்பத்தை பண்ணி மிகவும் அழுதான். வாசிங்க. அப்பொழுது எசேக்கியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையானது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னோட உன் நாட்களோடு 15 வருஷம் அல்லேலூயா. உன்னோட நல்லவனுக்கு காலம் எப்ப இருக்கு பாத்தீங்களா? ஆபத்துல வரும்போது, பாடு வரும்போது, அவர் நோக்கி கூப்பிடும் போது நம்முடைய ஜெபத்தை பதிலளிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. தானியேலுக்கான ஜெபம் முடிக்கான என்ன தெரியுமா? முதலாவது அவன் ஜெப வாழ்க்கை ஒரு நாள் விட்டு விடல, தினந்தோறும் 3 வேளை ஜெபம் பண்ணாரு. இரண்டாவதாக கர்த்தருடைய பார்வையிலே உத்தம உண்மையாயிருந்தார், ஜெபத்துக்கு பதில் கொடுத்தான். அவன் கூட சிங்கடிச்சு தூங்கிச்சான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவர் சொல்றாரு, என்ன சொல்லலாம்? இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரங்களை பெலிஸ்தீனும்
தேவனுடைய பிள்ளைகளிடம் அந்த உலகத்தில் எந்த சக்தியும் உருவாக்கப்படவில்லை. ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல இந்த உலகத்தை எந்த சக்தி தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. அவள் தேட பிள்ளைக்கு விரோதமாக இந்த உலகத்தை எந்த சக்திக்கு அவள் கிட்ட நெருங்கிறதுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுவதில்லை. தானியேல் காலை ஜெயம் முடிந்ததுக்கு ஆண்டவர் இடைவிடாமல் கேட்டாரு. என்றாவது உண்மையோடு உத்தமத்தோடு ஜானுடைய காரியம் செய்யணும். நம்முடைய வாழ்க்கையை மறந்துடாதீங்க, அவளை தேட மறந்துடாதீங்க. ஆளுக்கு போய் என்ன பதில் சொல்லி ஒரு நாள் வாயில சொல்லிடாதீங்க. உங்க ஜெபத்தை கேட்க, உங்க விண்ணப்பத்தை கேட்க சர்வ ஆண்டவர் நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். இல்லையா? ஆசிரியருடைய நிறுவனம் அவர் சமூகத்தில் காத்திருப்பது யாரும் முழங்கால் படிக்கும் கண்களை மூடும். அவர் சமூகத்தோடு சாதாரண விஷயம் அல்ல. அவர் தேவனுடைய ஞாபக புத்தகத்துல உங்க பேர் எழுதி வச்சிருக்கிறாரியா? உங்க பேர் எழுதி வச்சிருக்கிறார். அதை ஒருபோது சொல்லிட்டு போயிடாதீங்க. ஏன் இந்த பாடு எனக்கு, ஏன் இந்த கஷ்டம் எனக்கு, ஏன் இந்த துன்பம் எனக்கு? நான் ஒவ்வொரு நாளும் தேடுகிறேன், என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லையா? ஏன் இந்த சிறுமை, ஏன் இந்த பலவீனம், ஏன் இந்த நோய்கள் எனக்கு? அவர் ஞாபக புத்தகத்தை எழுதி வச்சிருக்கிறார். ஒருபோது நீங்க மறக்கப்படுவதில்லை, ஒருபோது சிறுமப்பட்டு போவதில்லை. நீங்க உங்க ஜெபத்துக்கு விண்ணப்பத்துக்கும் நூலத்திலே பதில் எடுக்கிறாங்க. இந்த சமூகத்துக்கு நாம அவருடைய கட்டளை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, தானியேலுக்கு ஜெயத்தை கொடுத்த ஆண்டவர் என்னை கண்டு வைக்க பாருங்கப்பா. அநேக காரியங்களை காத்திருக்கிற, அநேக காரியங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறப்பா. எனக்கு அற்புதத்தை செய்யுன்னு சொல்லி அவருடைய கட்டளை அர்ப்பணிப்போமா? துதிகள் மத்தியில் வாசமாயிருக்க எங்கள் பரிசுத்தம் தரப்பட நல்ல ஆசீர்வதிக்கப்படுகிற காமத்தை சொல்கிறோம்ப்பா. கர்த்தரை தேட பிள்ளைகளுக்கு அவர் தேடாத பிள்ளைகளுக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறாங்க. அந்த பிள்ளைகள் வந்தனமா திரும்பி போகக்கூடாது. நம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் நம்முடைய ஆலயத்தை சம்பளத்தை நிலைப்படுத்தியாச்சு. கேட்ட செவிகளை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா அவங்க தேடத்தக்க ஒரு வாஞ்சியை விருப்பத்தை கொடுங்கப்பா. நம்முடைய சமூகத்தை காத்திருக்கத்தக்க அவங்க ஒரு வாஞ்சியை கொடுங்கப்பா. நாட்கள் பொல்லாத நாட்கள் இருக்குப்பா. சத்துருவானும் எவனை விளங்குவான்னு சொல்லுவதை தேடிக்கொண்டான். எந்த குடும்பத்தை சீரத்துக்கலாம்னு சொல்லுவாங்க வாங்கி தாகத்தோடு காத்திருக்கிறப்பா. இந்த வயலில் பிள்ளை சிக்கிக் கொள்ளாத ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரத்தப்படி ஓடி மறுத்தப்படும். நம்முடைய சமுதாய போகிறோம். இந்த இடம் முழுவதும் அப்பா ரத்தப்பட்டைகளை எடுத்து பிள்ளைகள் கிராமத்து ஜனங்கள் ஓடி மறுத்தப்படுங்க. அவருடைய கண்களுக்கும் கண்களுக்கும் சத்தும் கிளிகளுக்கும் மந்தார சக்திகளுக்கும் கொள்ளை நோய்க்கு விஷ ஜந்துகள் எங்க கிராமத்தில் விளையாட எங்க கிராமத்தின் ஆறு முக்களையும் இப்படி தூதரட்டு பாதுகாத்து ஒரு வீட்டை சுற்றி பாதுகாத்து இப்ப நம்ம சமுத்திரத்தை செல்ல போகிறப்பா. நல்ல தூக்கத்தை கொடுங்கப்பா. எத்தனை கவலையோடு கண்ணீரோடு தேவைகளோடு வாங்கியோடு பலவெடுத்து சுகவெடுத்து வியாதியிலப்பா தூக்கம் இல்லாம சாப்பிட முடியாம சாப்பாடு இருந்தும் அப்பா பலவெடுத்து சாப்பிட முடியாம இவ்வளவு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளை கண் நோக்கிப்பா. இந்த ஒரு பிள்ளை பசியோடு பட்டினோடு படுக்க கூடாதுப்பா. எல்லா பிள்ளையோட சுகம் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நல்ல ஆகாரத்தை சாப்பிட முடிய வாங்கி கொடுங்கப்பா. இந்த இரவுல உங்க வருகை இருக்கும் என்றால் இப்படி வருகை எடுத்துக்கொள்ள முடியாது ஆயத்தப்படுத்துங்கப்பா. இந்த இரவுடைய வருகை தாமதிக்கும் என்றால் நாலு தினத்துல அதிகாலையில துதிக்கும் துதியோட எழும்ப எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் சந்திக்க நல்ல பிதாவே. ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தார். ஓ தேவனுக்கு இயேசுவை சிக்கிறேன் மேன்மேலுன்னை சிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் பாடுவேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை.
ஆத்துமாவை தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தார். ஓ தேவனுக்கு மகிமை. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மைகள் மறவாதே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பற்றி திரும்பி சொல்லுவோமாக. அல்லேலூயா.